இவர் வெளிநாட்டுக்கு எதுக்கும் ஃப்ரான்ஸ் எங்கேயோ போயிட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு வர்றாரு. வர்ற ஒரு திருச்சியில் கையில் சோமசுந்தர வக்கீல் அவங்கள பார்க்க போகிறாரு. போனால் வீட்டில் வந்து மெய்வழி கைலை ஆனந்தர்னு போர்டு வச்சுருக்கு. எட்டி பார்க்குறாரு, தலப்பா கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. வீடு மாதிரி வந்துட்டோமோன்னு நினைக்கிறாரு. அவர் கூப்பிட்றாரு, டிஏவி நாதன் வாங்க அப்படின்றாரு. அப்புறம் இவர் உள்ளே போகிறாரு. போனாக்கா, என்னங்க இது இப்படி இருக்கீங்க, என்ன ஆச்சு? கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கிறவங்க காஷாயத்துலேருந்து எப்படி இருக்கும்? அப்போ அவர் சொல்கிறாரு, உட்காருங்க உட்காருங்க, பொறுமையாக பேசுவோம், பொண்ணுக்கு பின் புறணா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளை பார்க்கலன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ கடவுளை பார்த்துட்டேன், அதனால் நான் வந்து காஷாய தலப்பா கட்டியிருக்கேன்றார். அவங்க 2 பேரும் அவ்வளோ நகம் சதையும் போல். அப்போ என்னையும் அங்கே கூப்பிட்டு போங்கன்றார். யார்? டிஏவி நாதன் ஐயா. உடனே அவங்க கார் எடுத்துக்கிட்டு சாலைக்கு வர்றாங்க, தெய்வத்தை தரிசிக்கிறாங்க, சம்பாஷணை நடக்குது. அவங்க நானும் மெய்வழியில் ஆகிறாங்க. அவங்க பேர் தான் பின்காலத்தில் சூர்யானந்தர், மெய்வழி சூர்யானந்தர். இதெல்லாம் சின்ன வரலாறா சார்?